குர்பானி பொறுத்தவரையிலும் அதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் மீது அந்த குர்பானி கடமையாகும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும் போதனையாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கும் என்றால் அவர் அதை செய்தாக வேண்டும். எனக்கு அந்த செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொருளாதார வசதி இல்லை, அந்த வாய்ப்பு இல்லைனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பொதுவான அளவு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த குர்பானி என்பது அந்த குர்பானி பலிப்பிராணியை வாங்கி அதை அறுக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு பொருளாதார வசதி இருக்குமே ஆனால் அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கூட்டு குர்பானி என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த வழிமுறையாக இருக்கலாம். இது மாதிரி கூட்டு குர்பானியாகவோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபராகவோ அந்த வழிபாட்டு முறையை செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார சூழல் அவருக்கு இருக்குமே ஆனால் அவர் கண்டிப்பாக அந்த வழிமுறையை அவர் செய்துதான் ஆகணும். தட்டி கழிக்க முடியாது. என்னிடத்துல காசு இருக்குது, அதை நிறைவேற்றக்கூடிய சூழல் இருக்குன்னா நான் வேறு எந்த காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிக்காமல் அந்த குர்பானியை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மன் ரபஹ கபல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்பு அந்த ஆடு மாடையோ அல்லது அந்த பலிப்பிராணியோ அறுத்து விடுகிறாரோ ஃபல் யுஈத், அவர் திரும்பவும் இன்னொரு பலிப்பிராணியை கொடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இப்ப தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் அறுத்துட்டார், ஆனா ரசூலுல்லாஹி சரி தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டீங்க, தெரியாம செஞ்சிட்டீங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படி சொல்லல. தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டா தொழுத பிறகு மறுபடியும் ஒரு பிராணியை கொடுத்தாகணும், திரும்ப இன்னொரு பிராணியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி என்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.